ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டின்னர் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? ரவா கிச்சடி வித் கெட்டியான தேங்காய் சட்னி செம்ம காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லைட் ப்ரௌனிஷ் வர வரையும் வதக்கிக்கோங்க. ஸோ அது நல்லா லைட் ப்ரௌன் வந்ததும் அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே அது நல்ல கோல்டன் ப்ரவுன் வரும். கோல்டன் ப்ரவுன் ஆனதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாவ போட்டு இதுவும் நல்லா வதக்குங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ப்ரௌனிஷ்ஷா வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா வதக்குங்க. கேரட், பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணா இது நல்லாயிருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினோன அது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததும் அதில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணுங்க. ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து கருவேப்பிலை இல்ல, அதனால போடல. ஸோ கொத்தமல்லியை போட்டுட்டு அது கூட ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இப்போ ரவையை போட்டு கிண்டலாம். ஸோ நல்லா ரவையை போட்டு கிண்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா கட்டி தட்டாமல் இருக்கும். இது நல்லா கிண்டி வந்தோன்னா கொஞ்சம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 மினிட் வைங்க. அவ்வளோதான், ரவை கிச்சடி நமக்கு ரெடி. இப்போ தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ 4 தேங்காய் சட்னி தேங்காய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உடச்ச கடலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி போட்டு நல்லா வதச்சிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சா ரெடி.